வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரு பக்கம் தமிழிசை அவர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் குஷ்பு அவர்கள் போராட்டம், ஏற்கனவே அண்ணாமலை சாட்டையடி இப்படி இருக்கும்போது கமலாலயத்தில் இப்போ அதிகம் பேசக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, தமிழிசை நட்டாவை சந்தித்தது. நட்டா சில ஆலோசனைகள், அதுவும் இல்லாமல் பார்த்து நடந்துக்கோங்கம்மா அப்படின்னு ஏற்கனவே அமித்ஷா மிரட்டல் விடுத்தார். இப்போ நட்டா அவர்கள் பார்த்து நடந்துக்கோமா அப்படின்னா என்ன பார்த்து நடந்துக்கணும், என்ன பிரச்சனை, அதையும் தாண்டி எப்படியாவது மாநில தலைவர் பதவி இப்போ கிடைச்சே ஆகணுங்கிறதுல தமிழிசை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி நட்டா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அதில் என்னென்னா பாதி மகிழ்ச்சி பாதி துன்பம், அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழிசைக்கு பதில் கிடைச்சிருக்குது. தமிழிசையாவது பரவாயில்ல, குஷ்புவும் தலைவருக்கு போட்டிடுறாங்க. நீங்கள் கேட்கலாம் என்னங்க எல்லாரும் தலைவரானா, நம்ம இருக்கிறதே ஒரு 10 பேர், 10 தேர்வும் தலைவர்களுக்கு. ஆனால் இதில் இவங்க இல்லை, யார் நம்ம அவங்க பேர் என்ன, ஏற்கனவே கட்சியில் சேர்ந்தாங்களே காங்கிரஸில் இருந்து, அவங்க இல்லை. அவங்கள பாவம் நட்டாத்தில் விட்டுட்டாங்க. அடுத்து என்ன நிலைமைன்னே தெரியாமல் இருக்காங்க விஜயதாரணி. இப்போ அவர்களும் டெல்லிக்கு போவாரான்னு கேட்டால், டெல்லியில் போய் யாருங்க சந்திக்கிறது, சந்திக்க வேண்டியவங்களாம் சந்திச்சிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த கட்சிக்கு ஏதாவது போகலாமான்னு பார்த்துட்ருக்காங்க. இல்லை ஏதாவது ஆணையர் பதவிக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. சொல்ல முடியாது, வரக்கூடிய தேர்தலில் எம்எல்ஏ சீட் கிடைக்குமான்னே தெரில. அப்படி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இவங்க ஃபோன் பண்ணால் யாரும் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, தொடர்பு இலக்கில் வெளியில் இருக்காங்க, எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டாங்க ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க அவங்க. அதனால் இப்போ இந்த யூடியூப்க்கு டிவியில் யாராவது இன்ட்ரி கூப்பிட்டா போயிட்டுருக்காங்க. உண்மையிலே நமக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, தமிழிசைக்கு நடந்தது என்ன? தமிழிசையை அந்தமான் அதுக்கு தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. சரி ரைட்டு, தமிழிசை மறுபடியும் 2 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியை விட்டுட்டு இங்கே ஜெயிச்சு தமிழ்நாட்டிலேருந்து போனால் ஒரே எம்பி அப்படிங்கிற தகுதி பெறலான்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டை யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. எல்லோரும் அதே தான். சௌமியா அன்புமணி நிற்க வச்சதும் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய என்டிஏ கூட்டணியில் ஒரே அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு. ஏசி சண்முகம் ஒரு கணக்கு, தேவநாதன் ஒரு கணக்கு. பாவம் தேவநாதன் சிறையிலேருந்து இன்னும் வெளியிலேயே வரல, அவர் சிறையிலேயே இருக்கார். பொருளாதார இப்படிப்பட்டவங்களெல்லாம் பிஜேபி தேர்தலில் நிற்கும். எப்படிப்பட்ட ஆளுகள் நிற்க வைக்கிது பாருங்கள். அதுக்கப்புறம் ஐயா கிருஷ்ணசாமி, இவர்களெல்லாம் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஐயா மோடி நன்மை பண்ணுறாருன்னு சொன்னவங்க லிஸ்ட் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. அப்புறம் ஜிகே வாசன் கட்சி, அது பாவம், அவர் பிஜேபிக்கு எப்படி சொல்கிறது, அவர் மீடியேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது, அவர் தான் எல்லாத்தையுமே கூட்டணி இணைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழிசை அவர்களுடைய கனவு போச்சு. 2 ஸ்டேட்டில் முதலமைச்சர்களை நிம்மதி இழக்க செய்த, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையே செய்ய முடியல. அவன் சந்திரசேகர் ராவுக்கு அந்த மாதிரி அவ்வளோ சண்டை, எங்கே போனாலும் சண்டை. எப்படி இவங்களை எதுக்கு பிஜேபி அனுப்புனாங்களோ அது மாதிரி வேலை செஞ்சாங்க. இங்கே ஆளுநர் ரவி ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு, அதே கதை தான். ஆரிஃப் முகமது கான், பிரேரணா விஜயன், அதே கதை தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை, சரி நம்ம மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு. எவ்வளோ நாள் தான் இதாக இருக்கிறது, கவர்னர் அழுத்து போச்சு. 2 ஸ்டேட் கவர்னர் என்ன தகட்டி போச்சு வாழ்க்கை. அதுவே சொகுசான அரண்மனை, பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள்களை செலவு செய்யலாம். ஏற்கனவே அவங்க ஃபர்னிச்சருக்கெல்லாம் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதை பார்த்தே நெட்டிசன்கள் மலைச்சாயிட்டாங்க, இவ்வளோ கோடிக்கு ஃபர்னிச்சர் ரிப்பேரான்ட்டு. அப்போ எவ்வளோ ஊழல் நடந்ததுன்னா ஒரு பக்கம் பேச்சு. இப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் நேர்மை. ஏன்னா மோடினா நேர்மை தான். அண்ணாமலை பாருங்கள், தமிழிசையெல்லாம் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலைங்க. நேர்மையின் மறு உருவம் மோடி. ஏன்னா அவர் கடவுளை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் நேர்மையாக தான் இருப்பாங்க. அதை நம்ம நம்பிட்டு தான் இருக்கணும், ரொம்ப சிரிக்காமல் நம்பணும். நட்டா அவர்களை சந்திக்க போகும்போது நட்டாட்ட இந்த மாதிரி இது கரெக்டுங்க, பட் எனக்கு ஆசை தமிழ்நாடு தலைவர் பதவி. ஏற்கனவே தாமரை மலரும் நான் சொல்லி தமிழ்நாட்டில் தாமரையை வளர்த்துட்டேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. என்னங்க தாமரையை வளர்த்தங்கிறீங்க, தாமரை மலரவே இல்லையாம்மா எங்கேயும், எந்த டேட்டாவை கொண்டு போய் நான் எங்கே கொடுக்கறது? அதாவது நீங்கள் இருக்கும்போது டேட்டாவே இல்லையே. இல்லை அண்ணாமலைஜியை மாற்றுங்க. ரைட்டு, அண்ணாமலைஜி இருக்கும்போது டேட்டா இருக்குதுமா, நீங்கள் டேட்டாவே இல்லையே. ஏன்னா அண்ணாமலைஜி பக்காவாக டேட்டாலாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு வார் ரூம் கீர் ரூம் வச்சு அண்ணாமலை வருங்கால ஜனாதிபதி மோடியின் ஒப்பற்ற தொண்டர் கிண்டர்னு போட்டு ஏதோ ஒன்று பண்ணி அட்டென்ஷனை எழுத்துட்டார். எல்லாத்தையும் தாண்டி வேலை செய்கிற மாதிரி காட்டுறார். அங்கே மேலே அமித்ஷாவும் மோடிஜியும் நம்புகிறாங்க. எந்த ஒரு மாநில தலைவரையும் காரில் ஏற்றி ஐயா மோடி இது வரைக்கும் கூட்டு போனதே இல்லை, ஐயா அண்ணாமலை மட்டும்தான் கூட்டு போயிருக்கார். அந்த அளவுக்கு அண்ணாமலை செல்வாக்காக இருக்கார். அப்போ நட்டா கிட்ட போய் சொல்லி, நட்டா அமித்ஷாட்ட சொல்லி வேலை நடக்குமா? அமித்ஷாவே ஸ்ட்ரெயிட்டாக பாக்கெட்டில் வச்சுருக்காரு அவர். நீங்கள் நட்டாட்ட தானே சொல்லுவீங்க, நீங்கள் நட்டாட்ட என்ன சொல்ல போகிறீங்கிறதும் ஐயா அண்ணாமலைக்கு தெரியும். அப்போ அண்ணாமலைகிட்ட நட்டாட்ட போய் சொல்லியிருக்காங்க போது தமிழிசை, இந்த மாதிரி எனக்கு மாநில தலைவர்னு. இல்லைம்மா மாநில தலைவர்லாம் கஷ்டம், நீ ஏதாவது பேசி வம்புல மாட்டிக்காதன்ட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அண்ணாமலையை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அவுட்டு. தேவையில்லாமல் அண்ணாமலைகிட்ட மோதாதீங்க. நட்டா சொன்ன வார்த்தை. பாஜக தலைவரே அண்ணாமலை பார்த்து மிரட்சியில் இருக்கார். அப்போ அண்ணாமலையுடைய வெயிட்டை பாருங்கன்னு அவங்களுடைய விழுதுகள்லாம் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. இப்போவும் சொல்கிறோம், அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை தான் அடுத்த 2026 அவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அடித்து சகட்டு மேடிக்கு பண்ணுறாருல அவர் அரசியல். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களோட ஒரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருல, அது பிஜேபிக்கு பிடிக்குது. நமக்கு பிடிக்குது இல்லையா, பிஜேபிக்கு பிடிக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம அடிக்கடி தொடர்ந்து சொல்கிறது, தமிழிசையா அண்ணாமலையா யார் நல்லா தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குறான்னு அண்ணாமலை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை மாத்திரம் இருக்கிற 10 ஓட்டும் போயிடும். அண்ணாமலையை மாற்றணும் தான் நம்ம எண்ணம். இருக்கிற 10 ஓட்டு போட்டும். தமிழிசையெல்லாம் வந்து சும்மா சத்தம் போடுவாங்களோட அதெல்லாம் விஷயம் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. அது நம்ம இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். இந்த ஆளுநரை மாற்றிட்டா நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமா சொல்லுங்கள்? ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. அந்த சவுக்கால் அடிக்கிறதுலாம் நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ வயசு எவ்வளோ ஆனாலும் இந்த உங்கள் அரசியல் அனுபவத்தில் ஏதாவது ஒரு அரசியல்வாதி சவுக்கால் அடிக்கிறேன்னு சொன்னது ஐயா ராமதாஸ் அடிக்கல. நான் கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டார், அடிக்கவும் மாட்டார் அவர். நானோ என் குடும்பமோ அரசியலுக்கு வந்தால் சவுக்கால் அடிங்க அப்படின்னு சொல்லி நிறையெல்லாம் சொல்லியிருக்காரு டைலாக். அதெல்லாம் ஒன்றும் நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னதோடு சரி, ஐயா செயல்லையும் காட்டிட்டார். அப்படி செக்கெடுத்த செம்மல் மாதிரி சவுக்கடி கொடுத்த ஒரு மனிதர். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவரை தான் முன்னிறுத்துவாங்க. அப்போ நட்டா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வேணாங்க பேசாதீங்கன்ட்டார். சரிம்மா அப்புறம் சொல்லிட்டு மோடிஜியும் அமித்ஷாஜியும் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காரு. சரிங்க, என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அரசியல் ஆசை. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், அரசியல் ஆசை ஏழைகளுக்கு நன்மை பண்ணுறதா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு. அது சொல்ல மாட்டாங்க. இல்லை மத்திய அமைச்சர் ஆகணும் என்னுடைய வாழ்நாள் ஆசை, அதனால் மத்திய அமைச்சர். சரி, உங்களுக்கு மத்திய அமைச்சரையிலையும் இடம் கிடைக்கும்ட்டாங்களாம். அதான் நம்ம கேட்குறோம், மக்களே கேட்பாங்க தமிழ்நாட்டில், ஏங்க நீங்கள் எம்பி தேர்தலில் ஜெயிக்கல, உங்களை ஒரு மாநிலத்துக்கு தலைவராக்கிறதுல மட்டும் இல்லை வேறு எந்த பொறுப்பும் கொடுக்காம வச்சுருக்காங்க, மத்திய அமைச்சரா? சரி, மத்திய அமைச்சர் கொடுக்கறதுனால உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை? ஏற்கனவே எல்முருகன் ஒருத்தர் கொடுத்தாச்சு, கோட்டாவே இல்லையே. கோட்டாவே எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு கொடுத்தா பொன் ராதாகிருஷ்ணன் சும்மா இருப்பாரா? நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்கல்ல. ஆளுநர் கொடுத்ததே அதிகம். அப்போ நட்டாவிடம் இருந்து வந்த பதில் பாதி திருப்தி இல்லை. ஏன்னா மத்திய அமைச்சர் கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டாராம். அதான் கமலாலயத்தில் சொல்கிறாங்க, அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் சொல்லுவான்ல, அந்த கதைங்க. இவங்களுக்கு எந்த போஸ்டிங்கும் கொடுக்காம வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்தமான் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது பெரிய போஸ்டிங்லாம் இல்லை, அந்தமான். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்படியே பேசி 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 கடைசியாக விட்டுறது, தொக்கலில் விட்டுறது. இதான் தொக்கலில் விடுறதுனோட விஜயதாரணி தான். விஜயதாரணி அவர்களை கூட்டு வரும்போது, கவலையே படாதீங்கம்மா, உங்களுக்கு தான் கன்ஃபார்மாக கன்னியாகுமரியில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறீங்க, அப்புறம் நின்று மோடி பேரை சொல்லி ஜெயிக்கிறீங்க. உடனே இந்தம்மா மோடி பேர் நாங்கள் என் பேர் சொன்னாலே ஓட்டு குளிக்கும். இந்த அவங்க நினச்சிருப்பாங்கல்ல, விளவங்கோடு தொகுதியில் நமக்கு பயங்கரமான ஆதரவு, கன்னியாகுமரியில் நிற்கிறோம், பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறோம். காங்கிரஸில் எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதான் கன்னியாகுமரியில் பிஜேபியில் ஜெயிக்க முடியுமா? அவங்க என்ன கணக்கு போட்டாங்க, அதிமுக கூட்டணி வந்துடும், எப்படி நிற்கிறோம் ஜெயிக்கிறோம், அடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் தான். எல்லாம் ஒரு கனவு தானேங்க, மக்கள் கனவு கால்றது இயல்பு தானே. பார்த்தா அவங்கள கூட்டு வந்து சீட்டும் கொடுக்கல. சரி, பொறுப்பாவது கொடுப்பாங்கன்னா பொறுப்பும் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதுக்கு கமலாலயத்துக்கு போகிறாங்க, அங்கே இவங்களை யாருன்னு தெரியல. இந்த டீ கொடுக்க ஒரு வரல பாவம், அவர் ஒரு தொழிலாளி. அவர் வந்து வழி விடுங்கம்மா, நின்றுட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க இருக்குது, ஐயாலாம் லேட்டாக தான் வருவாங்க, அப்புறம் வாங்க அப்படின்ட்டாங்களாம். உட்கார சீட்டு கூட இல்லாமல் இருக்காங்க. இதனால் பிஜேபியில் அவமானப்படுத்துவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிஜேபியில் போய் சேரவங்களுக்கு தான் தெரியும். கூகா கிருஷ்ணன் திமுகலேருந்து போனார்ல, என்னாச்சு, வந்தாரா மறுபடியும்? இப்போ அங்கே போய் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, பேசிகிட்டு பிபி துரைசாமி என்ன நல்லா இருக்காரு, கேபி ராமலிங்கம் என்ன எந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மா பேசுவாங்க. திராவிட இயக்க கொள்கையை பேசுனவங்க இன்றைக்கி பிஜேபிக்கு எடுபடி ஆகிட்டாங்க போது ரொம்ப உண்மையிலே வருத்தம் பார்க்குது இவங்களெல்லாம் நினச்சா. இப்படிப்பட்ட பதவி அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு மக்கள் இறங்கியிருக்காங்க. பிஜேபியில் போய் சேர்றாங்கன்னா அவங்க என்னங்க கொள்கை இருக்கும்? இப்போ திமுகனா ஏதோ ஒரு கொள்கை போப்பா, அண்ணா கொள்கை, பெரியார் கொள்கை, இது அதிமுக ரைட், ஏதோ ஒரு கொள்கை. ஒன்றுமே கொள்கை இல்லைங்க, பாயை ஊரை விட்டு விரட்டணும், இது ஒன்று தாங்க கொள்கை அவங்களுக்கு. வேறு என்னங்க கொள்கை அவங்களுக்கு? என்ன கொள்கையின் குன்றுகளா இவங்கெல்லாம்? ஐயா மோடி சும்மா கடவுள்னு சொல்லி யாராவது ஒரு தலைவர் தானே கடவுள்னு சொல்லிக்குவாங்களா? இப்படி ஒரு வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ணுறோம், வேணான்னு பார்க்குறோம். அதெல்லாம் மக்களே சொல்கிறாங்க, அந்த கட்சி வித்து நம்மளையும் சொல்லணும். இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை. கமலாலயத்துக்கு தான் பேச்சு. அண்ணாமலை அனைவரையும் ஒக்கை பண்ணிய அண்ணாமலை கொடி தான் டாப்பில் பிறகுது. வானதி சீனிவாசன் இதில் நிறைய பேர் இன்னொரு டாபிக் ஓடிட்டு இருக்குது. எப்படி நான் யூடியூப்பில் பேசுகிறாங்க, வானதி சீனிவாசனும் நிர்மலா சீதாராமன் 2 பேரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு வேண்டியப்பட்ட திண்டுக்கல் தொழிலதிபர் செந்தில்குமார் வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க. அந்த ரெய்டில் சட்டவிரோதமாக மணல் குவாரிகள்
மணல் குவாரி சட்டவிரோதமாக நடத்திட்டு இருந்தார். அதை வச்சு தான் துரைமுருகன் வீட்டுக்கு வந்தாங்க. துரைமுருகன் டார்கெட் இல்லை, செந்தில்குமார் டார்கெட் இல்லை, அண்ணாமலை தான் டார்கெட்டு. எப்படி சென்ட்ரல் ஏஜென்சி எல்லாம் வந்து அண்ணாமலையை கார்னர் பண்ணுறாங்களா? நிர்மலா சீதாராமனும் வானதியும். இப்பவும் சொல்கிறோம், நிர்மலா சீதாராமனே நினச்சாலும் அண்ணாமலையை காலி பண்ண முடியாது. மேட்ரு தெரியாமல் இருக்காங்க. அண்ணாமலை அவ்வளோ செல்வாக்கில் இருக்காருங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தொடர்ந்து நம்ம இன்னும் சொல்லுவோம், அண்ணாமலை வந்து பிஜேபி போட்டு போகிறது நல்லதான, உண்மையிலே நல்லது. ஏன்னா இருந்தால் ஏதாவது பேசிகிட்டு இருக்காரு, அவர் போனால் பிஜேபியில் பேசுறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம வச்சிராச்சா தமிழிசையெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும், இருக்கிற 10 ஓட்டும் போயிடும். குஷ்புலாம் போட்டிங்கன்னா முடிஞ்சு, அருமை, ரொம்ப சூப்பர், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஜேபி அவுட் ஆனால். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமலாலயத்தில் இதான் லேட்டஸ்ட் டாபிக். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.